நம்ம வந்து செக்ஷன் டி 25 மார்க் செக்ஷன் லாங் ஆன்சர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகெயின் another question which is very rarely asked, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டதில்லை, பட் மேபி 3 மார்க் செக்ஷனில் கேட்கலாம். 3 மார்க் செக்ஷனும் ஆர் இஃப் யூ ஆர் லக்கி enough they can combine properties of electromagnetic waves with different types of electromagnetic waves, write about any 3 waves, அப்படி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் கேட்கலாம். ஸோ ரிஸ்க் எடுக்காமல் இந்த லெசனில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதையும் சேர்த்து நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி கிரியேட் ஆகுறது, அதனோட ப்ராப்பர்ட்டினா அது டிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா, அது என்னென்ன கேரி பண்ணுது, எதுக்கு, வாட் இஸ், ஹவு இஸ் இட் ப்ரொடியூஸ்ட், அதில் என்னென்ன ஃபீல்டு ஆசிலேட் ஆகுறது, இதெல்லாம் எழுதினாலே யூ வில் கெட் அரவுண்ட். They can ask either in 3 mark section or 5 mark section. You cannot guarantee that this 5 mark section, but still electromagnetic waves are produced by accelerated charges. So சும்மா நிக்கிற சார்ஜஸ் இல்ல, மூவ் பண்ற சார்ஜஸ், அதுவும் velocity vary ஆகக்கூடிய accelerated charges, fast moving charges or accelerating or decelerating charges produce electromagnetic waves. They do not require any medium for their propagation. அதுக்கு காத்தோ எந்த விதமான ஒரு மீடியமும் தேவையில்லை. They can travel even in vacuum. அதனால இதை வந்து நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்றோம். மூணாவது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். அதாவது இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் தான் போகக்கூடிய டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். தி ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த ப்ரொபகேஷன் வெக்டர் ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். மூணுமே 3 டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டிராவல் வித் ஸ்பீட் which is equal to the speed of light. லைட்டோட ஸ்பீட் உங்களுக்கு தெரியும், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அதே ஸ்பீட்ல தான் உலகத்துல இருக்கிற எல்லா electromagnetic waves travel ஆகும். So the equation is given as C is equal to 1 divided by root of epsilon naught mu naught, where epsilon naught is permittivity of free space, mu naught is permeability of free space. Value substitute பண்ணா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் வருது. In a medium with permittivity, suppose vacuum இல்லாம வேற ஏதாவது மீடியத்துல டிராவல் ஆகும்போது அதனோட velocity கொஞ்சம் குறையும். When it is traveling in a medium with permeability epsilon and mu, the speed of the electromagnetic wave v is less than that in free space. ஏன்னா இந்த இடத்துல epsilon naught mu naught க்கு பதிலா epsilon mu அப்படிங்கிற வேல்யூ வரும், which is greater than epsilon naught mu naught. அதனால வேற எந்த மீடியத்துல போனாலும் velocity will be less than c. That is another property. They are not deflected by electric and magnetic field. அதுக்குள்ள இருக்கிறது electric and magnetic field. ஆனா அது ஒருபோதும் electric field அல்லது magnetic field ஆல deflect ஆகாது. Seventh one, they can show, மற்ற waves மாதிரியே they can show interference, diffraction, polarization, interference, எல்லாமே waves பண்ணக்கூடிய எல்லாமே electromagnetic waves பண்ணும். Like other waves, they carry energy, linear momentum and angular momentum. If the electromagnetic wave is incident on a material, then the surface is completely, அந்த surface வந்து electromagnetic wave full-ஆ complete-ஆ absorb பண்ணிடும். The energy delivered is u and momentum imparted on the surface p is equal to u divided by c. uங்கிற எனர்ஜி ஃபுல்லா அந்த சர்ஃபேஸ்ல அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா அந்த சர்ஃபேஸ்ல டெலிவர் ஆகக்கூடிய மொமெண்டம், அதுக்கு இம்பார்ட் ஆகக்கூடிய மொமெண்டம் p is equal to u by c. And last one, if the incident electromagnetic wave energy of u is totally reflected, the surface, the momentum delivered to the surface is again p is equal to u by c. Okay, so we are focusing on section D, long answer section. Keep watching.